வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். முளை வந்த வெந்தய ரசம். இன்றைக்கி இந்த டிஷ் பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதே நேரம் மிக அதிகப்படியான சத்துக்களை உள்ளடக்கியது. எல்லோருக்குமே நல்லதே செய்யும். இந்த முளை வெந்தய ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். முளை கட்டிய வெந்தயம் விரும்பும் அளவு, உரித்த பூண்டு 10 பல், வெங்காயம் அரிந்தது சிறிதளவு, ஒரு தக்காளி பொடியாக அரிந்தது, புளி பேஸ்ட் 1 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 2, மிளகு சீரகம் கரகரப்பாக பொடித்தது 1 டீஸ்பூன், தாளிப்பதற்கு தேவையான கடுகு, பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை, வெல்லம் விரும்பும் அளவு, உப்பு தகுந்த அளவு, கறிவேப்பிலை 1 ஆர்க்கு, மிக பொடியாக அரிந்த கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தாளிப்பதற்கு தேவையான அளவு. ஒரு சின்ன ப்ரெஷர் பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். இது ரொம்ப சுலபமான முறையில் பண்ண போகிறேன். எல்லாமே வேக வைக்கிறதா. இது முளைத்த வெந்தயம். இதை இந்த ப்ரெஷர் பேனில் சேர்த்துக்கலாம். அதோட விரும்புகிற அளவுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதோட தக்காளி, இல்லை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடியால் மூடிட்டு வெயிட் வச்சுட்டு ஒரு விசில் வேக வச்சுக்கணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ இது பாருங்கள், இது கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது 2 மிளகா. இது ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். மிளகாவை கிள்ளி போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் கரகரப்பாக பொடிச்சது இதையும் சேர்த்துடலாம். இதோட புளி பேஸ்ட்டை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். தகுந்த அளவு உப்பு. இந்த வெல்லத்துலேயும் ப்ரோபயோட்டிக் வேல்யூ இருக்குது, அதனால் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ரசம்ங்கிறப்ப நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஆனால் ப்ரெஷர் பேனுங்கிறப்போ அதிகமான தண்ணி ஊற்ற முடியாது. இப்போ இதில் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடியால் மூடிட்டு வெயிட் வச்சுட்டு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் வச்சா போதுமானது. உங்களுக்கு அந்த ரசம் ரெடி ஆகிடும். அப்புறம் தாளித்து கொட்டினா போதுமானது. கொதி வந்ததுக்கப்புறம் வைக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடும். ஸ்டீம் வர ஆரம்பிச்சதும் நம்ம வெயிட் வச்சிடலாம். வெயிட் வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். மேலே பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ப்ரெஷர் குறைஞ்சிச்சான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மூடியை எடுக்கணும். இப்போ இந்த வெயிட்டை எடுத்துகிட்டு மூடியை திறக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே வெந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். நம்மளுக்கு இது மேஷ் பண்ணலாம் கூடாது. இது இப்படியே தான் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு இது தாளித்து கொட்டினா போதுமானது. வேணும்னா இன்னொரு கொதி வர விடலாம். ஒரு தடவை ஆன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி வர விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இதில் நம்ம புளி, உப்பு, வெல்லம் எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த மாதிரி இதோடு சேர்த்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு நம்மளுக்கு குழம்பு வேணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த ஒரு ரசம் மட்டும் சாப்பிட்டாலே நம்மளுக்கு போதுமானது. நம்மளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதுலேயே நம்மளுக்கு கிடைக்கும். ப்ரெஷர் குக்கிங் அப்படிங்கிறப்ப ப்ரெஷர் குக்கரில் நம்ம சத்துக்கள் வீணாகாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துறேன். இதை இறக்கிட்டு பரிமாற கிண்ணத்தில் ஊற்றிட்டு தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு சிலர் நெய் விடுற பழக்கமும் இருக்குது. எண்ணெய் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதுலேயே சீரகம், மிளகா எல்லாம் போட்டதுனால இதில் நம்ம கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொழுப்பு மெட்டபாலிசம், அதாவது ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு இந்த கடுகுனுடைய பங்கு மிக மிக மகத்தானது. அதே நேரம் இந்த கடுகு நம்மளுடைய இன்டெஸ்டைனை பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது குடலுக்கு அசைவுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்குது கடுகுக்கு. இந்த கடுகு எண்ணெய் சூடானதும் சேர்த்துக்கலாம். அது வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே கருவேப்பிலை சேரலாம். இப்போ இந்த அப்படியே நம்ம ரசத்தில் கொட்டலாம். நம்ம கொட்டுறப்பே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மணம் வரும். அந்த மணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உமிழ்நீரை வாயில் ஊறச் செய்யும். அந்த பெருங்காயத்தினுடைய மணம் முக்கியமாக ஜீரணத்துக்கு மிக மிக நல்லது. முளை வெந்தய ரசம் ரெடி ஆகிடுச்சு.
இது எப்படி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ப்ரெஷர் குக்கரை வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக யார் வேணால் பண்ணலாம். அதே நேரம் ஆரோக்கியத்துக்கு மிக உகந்தது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக் வேல்யூ மிக மிக அதிகம். நம்ம நாட்டு உணவு அந்த காலத்துலேருந்து எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தது தான். இப்போ வந்து நிறைய பேர் வந்து செய்கிறதே கிடையாது. பொதுவாக வந்து இதில் வந்து 6 சுவையை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். 6 சுவை இருக்கிற உணவாக வந்து நம்ம நாட்டில் தான் வந்து அந்த காலத்துலேருந்து, அதாவது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து மெய்ஞானத்தின் மூலமாக அறிந்த பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டாங்க. இப்போ விஞ்ஞானத்தின் மூலமாக இன்னும் அதெல்லாம் வந்து அவங்க இப்போ தான் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டே வராங்க. அந்த 6 சுவையும் இருக்கிறது வந்து வெந்தயத்தில் வந்து முளை கட்டுறப்போ இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து சத்துக்கள் வந்து அதிகமாகும், சுலபமாக ஜீரணமாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்குறப்போ உடல் எடை வந்து பருமனாகாமல் பாதுகாக்கும் தன்மையுடையது. அதாவது கசப்பும் துவர்ப்பும் நம்ம ரெகுலராக சாப்பிட்டிங்கனாக்க அதிகப்படியான உடல் எடை போடாது. அதுவே வந்து இனிப்பு, உப்பு, புளிப்பு இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றப்ப உடல் எடை அதிகமாக கூடும். இந்த எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து உணவை எடுத்துக்கணும். அதுக்காக வந்து கசப்பும் துவர்ப்பும் அதிகமாக சாப்பிடுங்கிற அவசியம் இல்லைங்க. சரியான அளவு, மிக குறைவான அளவு சேர்த்தாலே நம்ம உணவில் வந்து அதுக்கான வேலைகள் வந்து அது பண்ணும். இது நம்ம நாட்டு சமையலில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த நாட்டு சமையலும் இல்லை. இந்த சமையலை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. நம்மளுடைய அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறையும் உபயோகமாக இதை வந்து எப்போதுமே நம்ம வந்து பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து இது சுவையானதும் கூட, எல்லாருக்குமே வந்து இது சென்று அடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவல். ஃபெனுக்ரீக் ஸ்ப்ரவுட்ஸ் ரசம். This is very very simple to prepare. It is having probiotic value also. You have to sprout the fenugreek. Sprouting fenugreek is an art. You have to soak fenugreek seeds for 24 hours, strain the water and then wash it 2 or 3 times, and using a strainer you strain it and then place it in a bowl, close it and keep it for 48 hours. You will get sprouts, and these sprouts can be kept in the refrigerator for a week or so. Every day we can use it in almost all the recipes, or you can consume it as a salad also. Using this fenugreek sprouts, this rasam is prepared. Take a pressure pan, add everything, that is fenugreek sprouts, garlic, onion, tomato and tamarind extract, salt, little jaggery, cumin and pepper powder, 1 or 2 red chillies, few curry leaves. Everything put together, add enough water, close it with the lid and keep the vent weight 1 or 2 whistles. After 1 or 2 whistles you have to switch it off. After opening the lid you transfer it, heat little oil, that is sesame oil, add mustard seeds, allow that to splutter, add asafoetida and curry leaves, pour it on top of the rasam. A very good appetizer. Not only that, it will have all friendly bacteria, which will help to increase the friendly bacteria in the gut. It's very much gut friendly. Everybody can consume. Even those who are sick also, they can consume this. This is very tasty also.